இன்னைக்கு ஜக்லிங் பவுனி பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சின்ன சேலஞ்ச், அதாவது 30 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணுறேன்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் ட்ரையல் பார்த்தேன், எவ்வளோ நேரம் பண்ணுறேன்னு பார்ப்போம். 12 செகண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். சரி, அட்டெம்ப்ட் 1. உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால நான் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸ்பீட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. பார்ப்போம் எவ்வளோ நேரம் பண்ணுறேன்னு அட்டெம்ப்ட் 1ல். ஓ, 28 செகண்ட்ஸ். சூப்பர். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் தான். இந்த அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 18 செகண்ட்ஸா? இப்படிதாங்க நடக்கும். முதல் நல்லா வரும், அடுத்த அட்டெம்ப்ட்ல குறைச்சி போகிறோம். பட் நம்ம அதை விட்டுறக்கூடாது, திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருப்போம். சரி, இந்த அட்டெம்ப்ட்ல எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 24. பெஸ்ட் வந்து 28, இப்போ 24 ஆயிருக்கு. கமான், 30 வருமானு பார்ப்போம் இந்த அட்டெம்ப்ட்லயாவது. நாட் பேட். 28, 26லாம் வருது. 30 வந்துட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம் இன்னைக்கு. பார்ப்போம் இந்த அட்டெம்ப்ட்ல எவ்வளோ வருதுன்னு. கமான், ஃபோக்கஸ், டோன்ட் கிவ் அப். 28. சூப்பர். திருப்பி 28 2 தடவை வந்திருக்கு. சூப்பர். லாஸ்டான்னு தெரியல, பார்ப்போம் இந்த அட்டெம்ப்ட்ல எவ்வளோ வருதுன்னு. சூப்பர். ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேட். கமான், 32 செகண்ட்ஸ். எஸ், ஃபைனலாக கிடச்சிருச்சு. சரி, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸில் புஷ்அப்ஸ் 50 reps பண்ணுவோம் அஸ் யூஷுவல். நீங்களும் பண்ணிட்டு எவ்வளோ பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். டெய்லி இந்த எக்ஸசைஸோட நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன்னாக பண்ணுற ஆக்டிவிட்டியும் சேர்த்து போடுறேன். ஏன்னா நான் யூஸ்வலாக பண்ணுறது தான், அதை சேர்த்து போட்டால் உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த ஃபன் ஆக்டிவிட்டியை பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம். ஹோப் யூ என்ஜாய்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.